இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபேவரட் ஃபுட் பாஸ்தா தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாஸ்தாவில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஹெல்த் சம்மந்தமாக நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பாஸ்தா நமக்கு முழுமையான கோதுமையில் செய்யப்பட்டது. அதனால் அதில் நிறையா ஃபைபர் இருக்குது. இன்னும் அது கூட நம்ம வேறு என்னெல்லாம் சேர்க்குறோமோ அதில் உள்ள எல்லா சத்துக்களும் இந்த பாஸ்தாவில் இருக்குது. அதனால் பாஸ்தா ஜங்க் ஃபுட் அப்படின்னு நினைக்காம அதை நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட் ஒன்று நீளமாக மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க, கேப்சிகம் ஒன்று அதுவும் நீளமாக கட் பண்ணது, வெங்காயம் ஒன்று நீளமாக கட் பண்ணது, சோளம் ஸ்வீட் கார்ன் ஒரு பாதி சோளம் நம்ம அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் தேவையான மசாலா என்ன அப்படின்னா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இன்னும் கறி மசாலா 1/2 டீஸ்பூன். இன்னைக்கு நம்ம செய்கிற பாஸ்தாக்கு பெனே பாஸ்தா நான் எடுத்துருக்கிறேன். அதுதான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாஸ்தாவை தேவையான அளவு தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு அதை வடித்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பாஸ்தாவை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம கேரட், கேப்சிகம், சோளம் இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கேரட் எல்லாம் பாதி குக் ஆன உடனே நம்ம அதில் அந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். பாதி காய் வெந்த உடனே நம்ம வச்சிருக்கிற அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நமக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நம்ம இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த பாஸ்தா அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி காயில் இருக்கிற அந்த மசாலா, உப்பு அது எல்லாமே சமமாக எல்லா இடத்துலையும் பாஸ்தாவில் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா அதை கிளறி விட்டோம்னா இந்த மசாலா ரொம்ப ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் தேவைன்னா 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கலை. நீங்கள் அது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான காரசாரமாக இந்தியன் வெர்ஷன் ஆஃப் பாஸ்தா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. பெரியவங்களும் இதை சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.